ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பேசலாம்னு வந்திருக்கேன்னா, இஸ்ரேல் ஹாஜா போர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேசலாம்னு வந்திருக்கேன். இது ஹாஜாவில் 50,000க்கு மேலே இறந்துட்டாங்க. இன்றைக்கி 50,000க்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் என்ன வேறு விஷயம்னா, இப்போ ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் அடிக்க தொடங்கியிருக்காங்க. போர் ஒப்பந்தத்தை மீறினது இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, இவங்க திரும்ப ஆரம்பித்து வச்சாங்க. ஒரு 700 மக்களை கொன்னாங்க. அதில் குழந்தைங்க 200 பேருக்கு மேலே. இப்போ திரும்ப என்ன பிரச்சனைனா, இப்போ இஸ்ரேலில் வந்து ஹிஸ்புல்லா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், ஹிஸ்புல்லா வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. லெபனானில் அவங்களோட அமைப்பு. இப்போ அவங்க அடிக்காதவங்க இவங்களும் எதிர்த்தாக்கல் அடிக்காமல் இருப்பாங்களா? இஸ்ரேலாம் அடிச்சிருக்காங்க. இதில் லெபனான் மக்கள், அப்பாவி மக்கள்லாம் கொஞ்சம் இறந்துருக்காங்க. இதுவும் இப்போ ஓடிட்டு விஷயம். இது இல்லாமல் இப்போ வந்து ஹூத்திகள் வேறு அடிக்கிறாங்க. ஏமன் நாட்டிலேருந்து ஹைப்பர்சோனிக்கில் அடித்தாங்களா? இப்போ 3 சைடும் இப்போ அடி வாங்குறாங்க. இப்போ இப்படி போயிட்டுருக்கு ஒரு விஷயங்கள். இதில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஹூத்திகள் அழிக்கிற பேரில் அங்கே உள்ள மக்களை கொண்டுட்ருக்காங்க. இன்றைக்குள்ள போர் விஷயம் இது. அப்புறம் ஹவுதிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா போர்க்கப்பலை பார்த்து மிசைல்ஸ் ஏறியிருக்காங்க. இவங்க இடைமறிச்சிட்டோன்னு அமெரிக்கா சொல்லுவாங்க, எப்போதுமே சொல்கிறது தான். இடைமறிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. அவங்க செங்கடலில் பக்கத்தில் இருந்தாங்க, ஏமன் பக்கத்தில். கொஞ்சம் தள்ளி ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க போர்க்கப்பல் இப்போ வந்து அவங்க நிறைய மிசைல்ஸ் போட்டு கப்பல் எதாவது டேமேஜ் ஆகி முழுகிடுச்சு வச்சிங்களேன், ரொம்ப சேதம் அமெரிக்காவுக்கு. அது அசிங்கம் உலக நாடுகளிடையே. ஒரு சின்ன நாடு இந்த மாதிரி செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்படி போர் விஷயங்கள் போயிட்டுருக்கு. இஸ்ரேல் வந்து அப்பாவி மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு உலக நாடுகள் நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்குது. இருந்தாலும் இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதுனால எந்த நாடுகளுமே சரிவர இது பண்ண முடியல. ஆனால் தென்னாப்பிரிக்கா தான் முத அந்த உலக அந்த கோட் இருக்குல்ல, அதில் ஐநாவில் வந்து முத அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணது. பரவாயில்ல. அப்புறம் ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா, நெதன்யாவு போர் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளை தவிர அவங்க அறிவிச்சிருக்க 100 சில்லற நாடுகள் சொல்லியிருக்காங்க. அந்த நாடுகள்லாம் போனால் கைது பிடிவாரன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதை இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கணுங்கிறாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் விடுவிக்கிறோங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உலக நாடுகளில் அமைதி வரணும். அங்கிட்டு உக்ரைனை ரஷ்யா அடிச்சிட்ருக்கு. இங்கிட்டு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிச்சுட்ருக்கு. இது உலகத்தில் சண்டையை போர்லாம் நின்று அமைதி பெறணும். எல்லா மக்களும் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.